வணக்கம். த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த ரிப்போர்ட் டீட்டெயில்டான ரிப்போர்ட்டாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு மிக முக்கியமான 25 நபர்கள், 25 பொலிட்டீஷியன்ஸ்கள் பிஜேபியில் இணைந்திருக்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? காங்கிரஸ், என்சிபி, டிஎம்சி, இது போன்ற மிக முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர்கள். ஏன் பிஜேபியில் இணைந்தார்கள்? இவர்கள் மீது வழக்குகள் இருந்தது. ஊழல் செய்த நபர்கள், அடுத்த நாளே சிறைக்கு செல்லக்கூடிய நபர்கள் இவர்கள். ஆனால் பிஜேபியில் இணைந்த உடனேயே இவர்களுக்கு பெரிய பெரிய பதவி மட்டும் கிடைக்கவில்லை, இவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பிஜேபியில் சேர்ந்தால் லாபம் தானே. அதைத்தான் இவர்கள் இந்த ரிப்போர்ட்டில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். Since 2014, 25 opposition leader facing corruption probe crossed over to BJP. 23 of them got reprieve. 25 நபர்கள், இவர்கள் மீது வழக்குகள் இருந்தது. பிஜேபியில் இணைந்த உடனேயே இதிலிருந்து 23 நபர்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. எந்த விதமான பரிசு? ஒரு நபருக்கு சீஃப் மினிஸ்டர், இன்னொரு நபருக்கு ஸ்டேட் பிரசிடென்ட், இன்னொரு நபருக்கு டியூபிட்டி சீஃப் மினிஸ்டர். இது போன்ற பதவிகள் மட்டுமல்லாமல் யூனியன் மினிஸ்ட்ரியிலும் இந்த நபர்களுக்கு பதவிகள் கிடைத்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த டேட்டாவை நான் படித்து பார்க்கும்போது எங்களுக்கு புரிய வந்த விஷயம், 10 நபர்கள் காங்கிரஸிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள், 4 நபர்கள் என்சிபியிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள், சிவசேனாவிலிருந்து 3 நபர்கள், டிஎம்சியிலிருந்து 3 நபர்கள், டிடிபியிலிருந்து 2 நபர்கள், சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்தும் கிளம்பியிருக்கிறார்கள், ஒய்எஸ்ஆர்சிபியிலிருந்தும் கிளம்பியிருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களுக்குமே என்ன கிடைத்தது? அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸை வெளிவிட்ட இன்னொரு ரிப்போர்ட்டையும் நான் கொண்டு வர பார்க்கிறேன். 2022ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ரிப்போர்ட் 95% யார் மீது இடியோடைய ரெய்ட் போனதோ, சிபிஐயோடைய ரெய்ட் போனதோ, ஐடியோடைய ரெய்ட் போனதோ, அதிலிருந்து 95% பொலிட்டீஷியன்ஸ்கள் எதிர்கட்சியில் இருந்த நபர்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே சுத்தவாளியா என்று. ஆனால் எதிர்கட்சியிலிருந்து இந்த பக்கம் தாவியவுடன் இவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் முறிக்கப்பட்டு வருகிறது. 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் யூபி அரசாங்கத்தில் இருக்கும்போது சிபிஐ மற்றும் மற்ற ஏஜென்சிகளை, முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் வெளிவிட்ட ஒரு கமெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. சிபிஐ இஸ் அ கேஜ்ட் பேரட் என்று கூறினார்கள். சிபிஐ கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என்று கூறினார். இன்னைக்கு சிபிஐ மட்டுமல்ல, இடியும் உள்ளே வந்துருச்சு, ஐடியும் உள்ளே வந்துருச்சு, எஸ்பிஐயும் உள்ளே வந்துருச்சு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் உள்ளே வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டை தவிர சின்ன சின்ன லோயர் கோர்ட் இன்க்ளூடிங் ஹை கோர்ட் அனைத்துமே அந்த கூண்டுக்குள் போய்விட்டது. மாயாவதி மீது இருந்த வழக்குகள் இன்னைக்கு காணவில்லை. காரணம், மாயாவதி சீல் வைத்துக் கொண்டார், எதுவுமே பேசுவதல்ல. இது போன்ற மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டே எடுத்துக்கொள்ளுங்கள். 2022ஆம் ஆண்டு ஏக்நாத் ஷிண்டே மீது மிகப்பெரிய வழக்கு இருந்தது. அடுத்த நாள் அவர் சிறைக்கு செல்ல இருந்தார், அப்படியே தாவிவிட்டார். பிஜேபிக்கு போனவுடன் இன்னைக்கு அவர் மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர். அஜித் பவார் எடுத்துக்கொள்ளுங்கள், என்சிபியில் சரத்பவாருடைய தம்பி பையன். இன்னைக்கு ஒட்டுமொத்த என்சிபி அவர் கையில் போய்விட்டது. என்சிபியின் லீடர் மட்டுமல்ல, இன்னைக்கு மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கிறார். வெஸ்ட் பெங்காலை நீங்கள் பார்த்தீர்கள்னா சுவேந்து அதிகாரி மற்றும் ஹேமந்த் பிஸ்வ சர்மா 2 பேருமே சாரதா கோட்டாலாவில் கலந்து கொண்ட நபர்கள். என் கையில் ஒரு பட்டியல் இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த பட்டியலை நான் வெளிவிட்டிருந்தேன். இந்த ரிப்போர்ட் வெளிவருவதற்கு முன்பே எங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்களில் நீங்கள் போய் பார்க்கலாம். பேமா காண்டு 2000 கோடி ரூபாய் ஸ்கேம் செய்தார். ஜனார்தன ரெட்டி 35,000 கோடி ரூபாய்க்கான வழக்கு இவர் மீது இருக்கிறது. நாராயண் ராணே லேண்ட் ஸ்கேம், இவரும் பிஜேபியில் இருக்கிறார். ஹேமந்த் பிஸ்வ சர்மா சாரதா ஸ்கேம், அசாமின் சீஃப் மினிஸ்டர். சுவேந்து அதிகாரி, அவரை பற்றி தான் நான் பேசினேன், வெஸ்ட் பெங்காலின் பிஜேபி பிரசிடென்ட். சாரதா ஸ்கேமில் இவரும் இருக்கார். அசோக் சௌஹான் 18 ஆண்டுகள் வரை மத்திய பிரதேஷின் சீஃப் மினிஸ்டர். அவரை தீயில் விழுந்த ஈ போன்று தூக்கி வீசிவிட்டது இதே அரசியல் கட்சி. வியாபம் கோட்டாலா. பிஎஸ் பொம்மை 40% சர்க்காரா, 40% அவருக்கு கமிஷன் போகணும். 40% சர்க்காரா என்கிற ஒரு கேம்பெயினை கர்நாடகா தேர்தலும் போது பார்த்திருப்பீர்கள். பிரஃபுல் பட்டேல் ஏர் இண்டியா ஸ்கேம், ஒட்டுமொத்த ஏர் இண்டியாவை விற்று சாப்பிட்ட இந்த மகான் இன்னைக்கு டாடா
அதை சில்லறை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. வெறும் 18,000 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டோம் இன்னைக்கு ஏர் இந்தியாவை. ரகுவர் தாஸ் டிஷர்ட் கோட்டாலா, ஹசன் முஷ்ரஃப் 1500 கோடி ரூபாய்க்கான ஸ்கேம், அஜித் பவார் இரிகேஷன் ஸ்கேம். இந்த பட்டியலை ஒரு பக்கம் தூர போட்டுட்டு இந்த பட்டியலுக்கு வந்து விடலாம். ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களை பற்றியும் நான் பேசுகிறேன். எங்கே இப்போ எந்த விதமான வழக்குகள் இவர் மீது பாய்ந்தது என்று. பவார், பட்டேல், அதிகாரி, சர்மா, whomsoever, they all got criminal cases against them, scam cases against them. அஜித் பவாரிலிருந்து தொடங்கலாம். மும்பை ப்ரோப் ஷட் கேஸ் ஹிட்ஸ் டெட் எண்ட். மும்பையில் இருக்கக்கூடிய இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை க்ளோஸ் செய்து விட்டார்கள். பார்ட்டி என்சிபியிலிருந்து ஷிஃப்ட் ஆகி பிஜேபி லெட் என்டிஏவில் கலந்து கொண்டது 2023ஆம் ஆண்டு. இவர் மீது இருந்த வழக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், அதாவது EOW இவர் மீது எஃப்ஐஆரை பதிவிட்டது. பவார், சரத் பவார் போன்ற பல்வேறு நபர்களும் இந்த வழக்கில் இருந்தார்கள். 2019ஆம் ஆண்டு மும்பை போலீஸ் EOW வழியாக ஒரு எஃப்ஐஆரை போட்டது. செப்டம்பர் 2019ஆம் ஆண்டு இடி தன்னுடைய ப்ரோபை தொடங்கியது. அக்டோபர் 2020ஆம் ஆண்டு EOW இன்னொரு ஃபைலை க்ளோஷர் ரிப்போர்ட்டை சப்மிட் செய்கிறது. இடி அதை சேலஞ்ச் செய்கிறது. 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சேனா ஸ்பிளிட்ஸ் இன்டு 2, ஷிண்டே குரூப் என்டிஏவில் போய் கலந்து கொண்டார்கள். 2022ஆம் ஆண்டு மும்பை EOW அடுத்த ப்ரோபை தொடங்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பவார் ஜாயின்ஸ் NDA and he becomes Deputy Chief Minister. அதற்கு மேல் ஜனவரி 2024ஆம் ஆண்டு EOW files second enclosure report. ED has filed intervention application in court on EOW enclosure. அதாவது யாருமே இதை சேலஞ்ச் செய்யவில்லை. இன்னைக்கு அஜித் பவார் என்டிஏவில் இணைந்து மகாராஷ்டிராவின் டியூபிட்டி சீஃப் மினிஸ்டர் பதவியை என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார். பிரஃபுல் பட்டேலை பாருங்கள். பிரஃபுல் பட்டேல் என்சிபியிலிருந்து பிஜேபியில் ஷிஃப்ட் ஆன நபர் 2023ஆம் ஆண்டு. ஃபார்மர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். 111 ஏர்கிராஃப்ட்களை வாங்கினோம். 111 ஏர்கிராஃப்ட்கள் வாங்கும்போது பல்வேறு விதமான ஊழலை செய்த நபர். 2017ஆம் ஆண்டு சிபிஐ இவர் மீது வழக்கை பதிவிடுகிறது. 2019ஆம் ஆண்டு இடி நேம்ஸ் பட்டேல் இன் ஹிஸ் சார்ஜ் ஷீட். 2023ஆம் ஆண்டு பட்டேல் ஜாயின்ஸ் NDA. 2024 சிபிஐ ஃபைல்ஸ் க்ளோஷர் ரிப்போர்ட். கரண்ட் ஸ்டேட்டஸ் க்ளோஷர் ரிப்போர்ட் இஸ் பெண்டிங் இன் தி கோர்ட். க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். ஃபைல் இஸ் க்ளோஸ்ட். அடுத்த நபரை பாருங்கள். பிரதாப் சர்நாயக் 2 வருடம் SOS லெட்டர் க்ளோஸ் ஆகிவிட்டது. இவர் மீது இருக்கக்கூடிய சிவசேனாவின் ஸ்போக் பர்சன் இதவர். 2020ஆம் ஆண்டு ED கண்டக்ட்ஸ் ரேட் பேஸ்ட் ஆன் மும்பை EOW FIR. மும்பை போலீஸ் இவர் வீட்டில் ரெய்டுகளை போடுகிறது. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் EOW ஃபைல்ஸ் அண்ட் என்க்ளோஷர் ரிப்போர்ட். 2022ஆம் ஆண்டு சர்னேக் ஜாயின்ஸ் NDA அண்ட் ஷிண்டே குரூப். ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுடன் வந்து சேர்ந்து. ஓகே ஃபைன். எவ்வளோ பெரிய ஊழலாக இருந்தாலும் நீங்கள் பிஜேபியில் வந்தவுடன் உங்களுடைய ஃபைல் க்ளோஸ் ஆகிறது. செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு கோர்ட் அக்செப்ட்ஸ் த க்ளோஷர் ரிப்போர்ட். பிளண்டிங் ED கேஸ். கரண்ட் நோ ஃபர்தர் ஆக்ஷன், நோ ப்ரோப், நோ அதர் கேஸ். அனைத்துமே முடிந்து போனது. மிக முக்கியமான நபரை நீங்கள் பார்க்க வேண்டும். ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அசாமின் சீஃப் மினிஸ்டர். இதற்கு முன்னாடி எங்கே இருந்தார்? காங்கிரஸிலிருந்து பிஜேபியில் தாவி விட்டார் 2015ஆம் ஆண்டு. இவர் மீது இருந்த கேசஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2014ஆம் ஆண்டு சிபிஐயோட ரேட் போடப்பட்டது. நவம்பர் 2024ஆம் ஆண்டு சிபிஐ இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது. ஆகஸ்ட் 2015ஆம் ஆண்டு இவர் பிஜேபியில் இணைகிறார். அடுத்த ஒரு சில மாதங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளுமே க்ளோஸ் ஆகிவிட்டது. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம், சுதீப்தோ சேன், அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, இந்த அனைத்து நபர்களுடைய பேரும் இதில் இருந்தது. சரி, அடுத்த நபரை பாருங்கள். ஹசன் முஷ்ரஃப், ஹவு சுகர் ப்ரோப் டர்ன்ட். இந்த தலைப்பை நீங்கள் சர்ச் செய்து பார்த்தீர்களோ உங்களுக்கு இவரை பற்றின பல்வேறு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்சிபியிலிருந்து பிஜேபியில் ஷிஃப்ட் ஆன நபர் 2023ஆம் ஆண்டு. இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன? सर सेनापति संतजी घोकपुरे शुगर फैक्ट्री कोल्हापुरिल இருக்கிறது மகாராஷ்டிராவில். ED claimed 40,000 farmers were not given their share certificates after capital was collected from them.
40,000 விவசாயிகளை ஏமாற்றிய இந்த நபர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறார். ஒரு நபர் அல்ல, 2 நபர் அல்ல, 40,000 விவசாயிகளை ஏமாற்றிய இந்த நபர். இவர் மீது இடி 3 முறை இவருடைய வீட்டிற்கு, அவருடைய ஆஃபீஸஸ்களில் ரெய்ட் போட்டது. ஃபெப் 2023 மார்ச் 2023 வரை. ஜூலை மாதத்தில் இவர் என்டிஏவில் கலந்து கொள்கிறார். அஜித் பவாருடன் சேர்ந்து இவர் மீது இருக்கக்கூடிய அனைத்து கேசஸ்களுமே முறிக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேல் எந்த வழக்கும் கிடையாது. பாவனா கவுலி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லீடருடைய மகள். ஷீ ஜாயின்ஸ் சிவசேனா ஷிண்டே குரூப் ஜாயின்ஸ் பிஜேபி என்டிஏ இன் 2022. ஆகஸ்ட் 2021 நீங்கள் பார்த்தீர்கள்னா இடி சர்ச்சஸ் ஹர் ப்ரெமிசஸ், அவருடைய வீடுகளில் ரெய்ட் போடப்படுகிறது. 2021 இடி அரெஸ்ட் ஹர், கைதும் செய்கிறார்கள். 2021 நவம்பர் மாதத்தில் இடி சார்ஜ் ஷீட் அகேன்ஸ்ட் ட்ரஸ்ட் எய்ட், அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்கிறது. ஜூன் 2022 ஷிண்டே குரூப்புடன் இணைந்து என்டிஏவில் இவரும் கலந்து கொள்கிறார். அதற்கு மேல் எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் கிடையாது, எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இவர் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் க்ளோஸ். யாமினி அண்ட் யஷ்வந்த் ஜாட்டவ், டெக்ஸ்டைல் டைம்ஸ் ஓவர் ப்ரூப் ஸ்டால். இந்த நபரை நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் மீது 2022 ஐடி ரேட் போடப்பட்டது. 2022 மே மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் ஐடி ரேட், மே மாதத்தில் இடி சம்மன் கொடுக்கிறது. ஜூன் மாதத்தில் இவர் என்டிஏவில் இணைகிறார். அதற்கு பின் எந்த விதமான வழக்கும் கிடையாது. சிவசேனாவிலிருந்து பிஜேபியில் தாவிய இந்த நபர். சிஎம் ரமேஷ், இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு இனாக்ஷன் ஆஃப்டர் ஷிஃப்ட். டிடிபியிலிருந்து பிஜேபியில் இணைந்த நபர். 2019 அக்டோபர் 2018 ஐடி ரெய்டு இவர் மீது போடப்படுகிறது. 100 கோடி ரூபாய்க்கான ஊழல். ஐடி ரெய்டு போடப்பட்டதற்கு பின் ஜூன் மாதம் 2019 பிஜேபியில் இணைகிறார். ஆஃப்டர் தட் நோ ஆக்ஷன். எந்த விதத்தில் பிஜேபி ரெட் கார்பெட் வெல்கமை இது போன்ற கிரிமினல்ஸ்களுக்கு கொடுக்கிறது? எந்த பிஜேபி இவர்களை சிறையில் அடைப்பதற்கு துடித்து கொண்டிருந்ததோ அதே பிஜேபியில் இவர்கள் இணைந்த உடனேயே இவர்களுக்கு பல்வேறு விதமான பொசிஷன்ஸ்களும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ரணிதர் சிங் அண்டர் அமரிந்தர் ஷாடோ, இது பஞ்சாப் விவகாரம். காங்கிரஸ்ல இருந்து சன் ஆஃப் அமரிந்தர் சிங் ஹூ ஜாயின் பிஜேபி இன் 2021. அமரிந்தர் சிங் அவருடைய மாப்பிள்ளை, குருபூரப்புடைய மாப்பிள்ளை. இவர் மீது ஒரு சிபிஐ வழக்கு போடப்பட்டது. நவம்பர் 2020 இவரை குவெஸ்டனுக்கு கூப்பிட்டிருந்தார்கள், அதாவது கேள்விகளுக்கு கூப்பிட்டிருந்தார்கள். 2021 இவருடைய தகப்பனாரான அமரிந்தர் சிங் காங்கிரஸை குவிட் செய்து பிஜேபியில் இணைகிறார். செப்டம்பர் 2022 இவர் காங்கிரஸிலிருந்து வெளியேறி பிஜேபியில் இணைகிறார். அதற்கு மேல் போத் ஃபாதர் அண்ட் சன் had got all cases sorted. சஞ்சய் சேட், அவர் மீதும் இதே போன்ற வழக்குகள் இருக்கிறது. மிக முக்கியமான நபர் சுவேந்து அதிகாரி. வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது ஒரு மிக முக்கியமாக நின்ற இந்த நபர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக இந்த நபர் போட்டியிட்டார். இந்த நபரை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2017 இவர் மீது சிபிஐயோட வழக்கு போடப்பட்டது. நாரதா ஸ்டிங் கேஸ் இவர் மீது இருக்கிறது. 2019 சிபிஐ லோக்சபா ஸ்பீக்கர் அதிகாரி இவர் மீது பல்வேறு வழக்குகளை போட்டார்கள். டிசம்பர் 2020 இவர் பிஜேபியில் இணைகிறார். அதற்கு பின்பு எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இந்த பட்டியலை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருக்கலாம். சோவன் சாட்டர்ஜியாக இருக்கட்டும், கே கீதாவாக இருக்கட்டும், சௌஹான் புஜ்பலாக இருக்கட்டும், இதே போன்று கிருபாசங்கர் சிங்காக இருக்கட்டும், திகம்பர் காமந்த், அசோக் சௌஹான், நவீன் ஜிந்தல், காங்கிரஸின் மிக முக்கியமான தலைவர். இன்னைக்கு இவரும் பிஜேபியில் இருக்கிறார். 2013 சிபிஐ வழக்கு இருந்தது. 16-17 சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டது. ஏப்ரல் 2022 இடியோடைய வழக்குகள் போடப்பட்டது. மார்ச் 2024 போன மாதம் பிஜேபியில் இணைகிறார். இடி கேஸ் க்ளோஸ். எத்தனை நபர்களை பற்றி நான் எடுத்து காட்டுவது? 25 நபர்களுடைய பட்டியல் இது மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் அந்த அனைத்து நபர்களுடைய படத்தை ஒரு முறை பார்த்து விடுங்கள். இந்த வீடியோவில் ஒரு நீண்ட வீடியோவாக மாறிவிடும். பிஜேபி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதிகளுடைய இடமாக மாறிவிட்டது. பிஜேபி எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், நான் ஒரு சுத்தவாளி, கரப்ஷனுக்கு எதிராக நாங்கள் வேலை பார்க்கிறோம்,
பிரைம் மினிஸ்டர் மோடி மீது ஒரு துளி உங்களால் கேள்வி எடுக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த அளவில் இந்த நாட்டிற்காக வேலை பார்க்கிறார். ஆனால் இது போன்ற நபர்களை சேர்த்து கொண்டார், இது போன்ற நபர்களை உங்களுடன் கைகோர்த்து, இது போன்ற ஊழல்வாதிகள், இந்த நாட்டு மக்களை ஏமாற்றினவர்கள், இவர்கள் உங்கள் பக்கம் வந்தால் நீங்கள் எப்படி கரப்ஷன் ஃப்ரீ அரசாங்கத்தை கொடுக்க முடியும் என்கிற இந்த கேள்விக்கான பதிலை கொடுத்தே தீர வேண்டும். இது போன்ற குற்றவாளிகளுக்கான இடம் என்ன? இது போன்ற நபர்கள் பிஜேபியில் இணைந்ததற்கு பின்பு எதற்காக பிஜேபி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மறுத்து வருகிறது? அதற்கான பதிலை இந்த பதிவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இது ஒரு சாதாரணமான ரிப்போர்ட் கிடையாது, மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்யப்பட்ட ரிப்போர்ட். கவனமாக பாருங்கள், இதை மற்ற நபர்களுக்கு பகிருங்கள். எங்களுடைய சேனலுக்கு நேற்று ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கிறது. எங்களுடைய சேனலுக்கு மட்டுமல்ல, என்னுடைய பல நண்பர்கள், இது போன்ற அரசாங்கத்தை பார்த்து தட்டி கேட்கக்கூடிய நபர்கள், கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள், எங்களுடைய சேனலை முடக்குவதற்காக பல்வேறு வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இன்னும் எத்தனை நாட்கள் வரை எங்களுடைய குரல் உங்களிடம் வந்து சேரும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சேனல் இருக்கிறதோ இல்லையோ, எங்களுடைய குரல் தொடர்ந்து உங்களிடம் வந்து கொண்டிருக்கும். இது போன்ற ரிப்போர்ட்ஸ்களை நாங்கள் தொடர்ந்து எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருப்போம். அதற்கான ஆதரவு எங்களுக்கு தேவை. அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, இந்த வீடியோவை பகிருங்கள், லைக் போடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.